சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். சார், இந்த டீ கோடிங் ஸ்பெஷல் தெரியுமா? கிளாசிக்கல், வெஸ்டர்ன், சிம்பனி, இது 3 கலந்து தான் இந்த சாங் ஆக்சுவலா. கன்னத்தின் முத்தத்தின் நீரம் அது காயவில்லை, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை. பொதுவாக அவருக்கு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க, ஒரு தற்கொலை பண்ணிக்க போகிறாங்கிற சிச்சுவேஷனுங்க. இப்படி 2 பேர் போகும்போது யாருமே இல்லை. சத்தம் வந்துச்சுன்னா என்னடா சத்தம் அங்கன்னா கேட்பாங்க. பயந்துட்டு பா என்னப்பா சத்தம் கேட்பாங்க. என்னமோ சத்தம் கேட்குது பாரியா அப்படிங்கிற மாதிரி பேசும் யார் இவர்கள், இரு பூங்குயில்கள், இளம் காதல் மான்கள், என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் ரதியின் மொழியா. சொல்ல துடிது மனசுல எல்லாரும் சொல்றீங்க சொன்னீங்கன்னா பூவே சும்புவே பாட்டு அதெல்லாம் வேற மேதா விலாசம். பூவே சும்புவில் அவர் ஆரம்பிக்கிறது வந்து சங்கராபுரம் ஆரம்பிப்பார் பியூரா ஒரு சபத பத பத பச பத இதில் ஆரம்பிச்சு. மணி சீதனா 5 காமிச்சாரா பாருங்க. இதில் இந்த 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 வேவில் காணாம போன பாட்டு எடுத்துறமா? எனது விழி வழி மேலே ஓ கனவு பல விழி மேல் ஓ வருவாயா சார். அந்த 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 ரெஜிமில் பார்த்தீங்கன்னா சார் பாசா பா பாசா சார், இந்த 2 நோட்லேயே பல்லவி ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த 2 நோட்டில் சார் நான் ராகமாகேத் சொன்ன மாதிரி தான். ராகமாகேத் பல்லவி 3 நோட்ல முடிச்சா பாருங்க. அந்த மாதிரி அங்கதான் கா வருவாரு. சரி, நான் நினைச்சேன் இந்த மனுஷன் எப்படா இது எப்படி இருக்காருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பொன்னெழில் பூத்தது புது அதுல 8வது பாட்டில் ஷட்ஜமது கொண்டு வர்றாரு MSV சார். அப்பதான் நினைச்சது சரி இவர் சொன்ன மாதிரி இந்த சமுத்திரத்துல இருந்து வெடிச்சு வந்த வாழ்க்கைனா அது எரிமலை தான் அது. ஏன் தெரியுமா அவர் சொன்னதுனால சொல்றேன். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் காமிச்சு டபால்னு பயன்மொழியில பேசணும் பார்த்தீங்களா? அந்த பாட்டுல ஒரு ஃப்ளூட் பீஜம் போடுறாங்கன்னா சரத்துக்குள்ள 3 சரத்துக்குள்ள ஒரு பட்டு பூச்சி கிடுக்கிடுன்னு ஆடிக்க போகுது. அப்படி நோகமம்மா பூவை அள்ளி தூவுங்கள். இந்த ஜானர் எங்க இருக்கு? பக்கா ட்வீட்ல பூங்காற்று கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா சார். அந்த பாட்டில் கேட்டு பாருங்க. டிராவல் பண்ணிருப்பாரு அந்த பல்லவிலேருந்து எண்டு வரைக்கும் சார். அப்படியே உங்களை அப்படியே நோண்டினே இருக்கும். ஹெவியா இருக்கும் பாட்டு. அந்த மைண்ட் செக்ஷன் அரேஞ்ச்மென்ட் வந்து அப்படியே இழுத்து வந்துட்டே அந்த ரூட் போக முடியாது. ஹரிகரன் சொன்னாரு ஹாசிர்ல அந்த கசல் ஷஹருதல் ஷஹர் लिए फिरता हूँ तन्हाई को कौन सा नाम तेरी शनासा கசலோட டச்சை இவர் கொடுக்குறாரு. அப்போதான் இந்த வானமழை போல சார் சொன்னார் பாருங்க. இது நம்ம பூமியில அந்த அந்த ஒரே ராகத்தில் ஒரு 4 ஜானர் தெளிச்சு விடுறாரு. தேவலோக தேரி அவள் பாரிஜாத பூவா பாசவேந்து தாரி தரிராரி நீரி தாரி மனம் கொடுத்தாரா? வானமழை போலி புது பாடல் பாலுலி கூட்டத்திலே கோவில் புறா. கிளாசிக்கல்ல ராஜா சார்ட்ட ஒரு மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, ஒரு ராகத்தை எடுத்துட்டா அந்த 50 வருஷ டிராவல்லையும் அந்த ராகத்தோட 360 டிகிரியும் பார்க்குறாருங்க. விதவிதமாக
ஒரு இன்னைக்கும் அச்சாணியில போடுறாரு மதிமாவதியில தாலாட்டு இது பிள்ளை ஒன்று தாலாட்டு அப்படி போட்டத படிப்படையுங்கள் அதான் வந்தேன் நான். அப்படி ஆனந்தத்தை சிந்தும் பூஞ்சோலையில் எத்தனை பேட்டர்ன் உண்டோ ஒரு ராகத்துல துள்ளி துள்ளி பேட்டர்னுங்க. அது எப்ப பின்னாடி துளி துளி பண்ணிட்டு சார் லைஃப் சார் இங்க வாங்க. ஆமா அதில் அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ரமணன் சார், நீங்க கோரஸ் செக்ஷன்ல பாடும்போது மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது ஷேர் பண்ணுங்க சார். ஏகப்பட்டது இருக்குது சார். அது வந்து ஒரு பெரிய ஸ்கூல் ராஜா சார்ட்ட 8 வருஷம் பாடியிருக்கேன்னா அதில் வந்து ராஜா சார்ட்ட என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னா 6 பேர் நாங்கள் சிங்கர்ஸ், மேலு 6 பேர் ஃபீமேல். ஸோ யாருமே வந்து கோரஸாக 6 பேர் சேர்ந்து பாடலாம் வாய்ப்பே கிடையாது. தனித்தனியாக பாடணும். தனித்தனியாக பாடிட்டு அந்த 6 பேர் சேர்ந்து ஒரு வாய்ஸாக கேட்குற வரைக்கும் விடமாட்டார். அது எத்தனை ஒரு சிம்பிள் சாங் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும். ரீ ரெக்கார்டிங்லாம் ஃபினிஷிங் கால் ஷீட்லலாம் லேயர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். அதில் வந்து ஒன்றுமே புரியாது. நாங்கள் தான் பாடணுமான்னு எங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் கடைசியில் ஃபைனல் கலர் பார்க்குறப்போ. அண்ட் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். நோட்ஸ் கொடுக்குற பெரிய சுந்தரராஜன் தான் எங்களுக்கு அப்போது நோட்ஸ் கொடுப்பாரு. எல்லாமே உட்காந்துட்டு சொல்லி கொடுப்பாரு ராஜா சார் கொடுத்து முடித்த உடனே. ஸோ அதனால் அங்கே நின்றுட்டு பாடின அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு ஸ்கூல் கிடைச்சது வந்து நான் ஒரு 10,000 கர்நாடிக் மியூசிக் ஸ்கூல் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது சத்தியமான உண்மை. எனக்கு அதில் வந்து எந்த ஒருவான இதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கிடைச்ச பாக்கியம் என் லைஃப்ல. நீங்க இல்ல நானு, சுந்தர்ராஜன், சந்திரன், வாசு, முரளி, பாலாஜி 6 பேர் இந்த பேட்ச். அந்த 6 பேர் வந்து நாங்கள் வந்து மறக்கவே முடியாது. அந்த சமயத்தில் அந்த பீரியட்ல நிறைய நல்ல பாடல்கள் கிடைச்சு. அண்டு ஒரு சின்ன ஒரு மைன்யூட் டீட்டெயில் கூட விட மாட்டார். அது என்னவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது கேட்கலன்னா அது கேட்கல தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய சம்பவங்கள்லாம் ஏகப்பட்டது நடந்திருக்கு. 1 அதை எடுத்து சொல்கிறதுக்கு. ஆனால் ஒன்று சார், அது சுபையா ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போடுறதுக்கு அப்போதான் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியே திரும்பி கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவர் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். பாக்கி மென்டலாக அந்த மியூசிக்கல் நுழைஞ்சது வந்து வேற. அது வந்து கம்ப்ளீட்டாக வேற. அது வந்து ஒரு Cloud 9 அப்படின்னு சொல்லுவோமே. அது உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம பாடியிருக்கோமான்னு நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு மெஸ்மரைஸ் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக மெஸ்மரைஸ் ஆகிருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீலிங். அண்ட் அத்தனை சிங்கர்ஸ்கிட்டையும் வந்து வேலை வாங்குறதுல வந்து அவர் எழுதுறதுலையும் சரி, அவர் வந்து பண்ணுறதுலையும் சரி, ஒன்று சார். அண்ட் எல்லா விதத்துலையும் பாலு சாராக இருக்கட்டும், வடிவேலு சார் கூட கோரஸ் பாடுறப்ப கூட அதுலேயும் வடிவேலு சார் நின்னாருன்னா கூட வடிவேலு சாரோட நாங்கள் நிறையா பாடியிருக்கோம். நாங்கள் அவரோட வாய்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் கோரஸும் அந்த செக்ஷன்லேயுமே யாரோட எவ்வளோ மெனக்கிட்டாரோ அதே தான் இவர்கிட்டையும். இவர் இப்படி இருக்காரு, இதில் காம்ப்ரமைஸ் பண்ணலாமேன்ற வாய்ப்பே கிடையாது. அண்டு ஒவ்வொரு ரெக்கார்டிங்கும் இஸ் அ ஸ்கூல். ஐ வில் டெல் வித் அ PhD ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஈச் சாங் ஒரு தவம். அது சத்தியமான உண்மை. எந்த சாங் ஈஸின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாட்டு வெளில வந்துடவே முடியாது. கண்டிப்பா. அதே மாதிரிதான் ரமணன். நான் அந்த சோலோ வாசி முடிச்ச பிறகு மணி சர்மா காரு, அப்புறம் வந்து தமன், அப்புறம் எல்லா ரெக்கார்டிங்கும் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் எப்பவுமே ஃப்ரண்ட் ரோல இருக்கிற டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படி. ஏன்னா ஃபுல்லாக மைக் இருக்கு. ஏன்னா நான் வந்து 4th நோட் வயலின் வாசிக்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து உள்ள இந்த மணி, ஏய் அது வாசி காட்டுறான், டேய் இது வாசி, ஏய் முன்னாடி பெரியவங்களா பார்த்துருவேன், ஏன்டா அதை சொல்கிறேன். இனிமே அப்படிதான் நாயகன் படத்தில் சொல்லாம இருங்க. இனிமே அப்படிதான். ராஜா சார்ட்ட வாசிட்டு வந்த பிறகு, சோழ வாசிட்டு வந்த பிறகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு தைரியம் வந்து அது ஒரு பெரிய பலமான விஷயம். MSc பற்றி பேசுனதுனால சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்லாம் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம், ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு இந்த அவருடைய நல்லொழுக்கம் பற்றி. அது முக்கியமான விஷயம். இன்னொன்று சேலஞ்சஸ் ஏற்றுக்கிறதுங்க. அதுக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். பட்டண பிரவேசம்ங்கிற படத்தில் பாலச்சந்தர் சோலோ வயலில் வச்சு ஒரு பாட்டு போடுறாரு, வான் நிலா நிலான்னு. நாங்களும் ஒரு பீஸ் வாசிக்காங்க நீட்டா. இதே டைரக்டர்
பாலச்சந்தர் புன்னைய மன்னன்ல ராஜா சார்ட்ட டிமாண்ட் வைக்கிறாரு. ஆமா எல்லாம் ஆடிட்டோரியத்தை விட்டு போயிடுறாங்க, இவங்க 2 பேரும் பார்த்தோம் வயலில் வச்சு ஒரு பாட்டை போடுங்க அப்படின்னு. அதேதான் போடுங்க. அதான் ராஜா சார். ராஜா சார் கிட்ட பைப் தான் வாசிக்கிற ஒரே ஆளு விஜய் மயில் மட்டும்தான். ஆமாமா பாட சுத்தினே இருப்பார், பயப்படவே மாட்டார். எல்லாம் டஃப் நோட்ஸ்லான்ட்டு அவர் கர்நாடகில் எழுதி கொடுத்துருவாங்க. அடுத்த சைட் ரீடர் தான், அதெல்லாம் பயங்கர கிட்ட சார். உண்மையாக. காலை நேர பூங்கில்ற சாங் பார்த்தேன் சார். அது என்ன ராகம்னா காலை நேர பூங்கில். சார் அது உட்காந்துருக்கு சார் ரெக்கார்டிங்கில். முன்னாடி ராணி டேவிட், விஸ்வநாத் சார் பற்றி அவர் இருக்கும், சீனிவாசமூர்த்தி எல்லாம் வாசிக்கிறாங்க. அதே மாதிரி சக்தி விக்டர்னா எல்லாமே இருக்காங்க. அந்த பேட்ச் சக்தி மணி சார் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு குருநாதர் மாதிரி, அத்தனை வயலினிஸ்ட்டு எனக்கு குருநாதர் மாதிரி தான். வாசிக்கும் போது சார் சார் இங்கே ஒரு கை போகுது, இங்கே ஒரு கை போகுது. விஜய் சார் கண்ணால பார்த்தேன் என்ன அழகாக வாசிக்கிறாரு அவரு. அதாவது ஒரு ராஜா சார் ஒரு கஷ்டம், ராஜா சார் அவர் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு காத்திரமான ராஜா சார். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு ராஜா சாரோடைய சிம்பனி நம்ம அங்கே பிட்ஸ் அண்ட் பீட்ஸஸில் கேட்டிருக்கோம். இந்த சிம்பனி பற்றி சொல்லுங்கள். ஸ்டார்ட் வித் திஸ். ஓகே, as usual நான் முன்னாடியே பேசுகிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் 9/8ன்னு வந்து ஒரு தாளம் இருந்ததுன்ட்டு. ஒருத்தர் வந்து ஒரு பீஸ் போட்டிருந்தாரு. போட்டு அவர் சொன்னார் 24 ஹவர்ஸ்க்கு இந்த கழிச்சு நான் எடுத்துருவேன், பிகாஸ் ஆஃப் ராஜா சார் சொன்னார் காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த ஓப்பனிங்கில் இந்த பிராஸ் வருது சார், அது வேற லெவல். இதை வந்து நிறைய பேருக்கு எல்லாம் வாசிட்டாங்க, இவங்க வாசிட்டாங்க. இல்லை அந்த ஃபியூ மினிட்ஸில் நம்ம இந்தியன் கல்ச்சர் தெரியும். அதில் அந்த ஃபியூ மினிட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு இன்னோவேஷன், அமேசிங் ஃபியூச்சர் லீடர்ஷிப் சார், அமேசிங் ஃபியூச்சர் லீடர்ஷிப். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ நான் பண்ண ஹோம்ஒர்க்கில் இந்த ஒரு சாதாரண ஒரு இசை, நீங்கள் சொன்ன எல்லா இசையும் ஒரு பாமருக்கும் எப்படி புரியும், அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. அவங்க புரிஞ்சுதுன்னா ஹிட்டு. எனக்கு சிட்டியில் ஹிட்டே தேவையில்லை, கத்தே போகாததுல என் பாட்டு போய் கேட்குதா, ஹிட் ஆகுதா, அதுதான் அவனுக்கு. அதான் மருந்து. ஒரு 20-30 year old ட்ரக் பில் அவனுக்கு. அதை கேட்டு பாட்டு படுத்து தூக்கிட்டே இருக்கும் சார். இந்த சிம்பனி ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து ஒரே எக்ஸைட்டிங். இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் போயிட்டு கூட்டிட்டு வர்றாங்களே, சுனிதா வில்லியம்ஸ் நல்லபடியாக வரணும்னு வேண்டினோம் இல்லையா, அந்த மாதிரி ராஜா சார் பண்ணுறது என்னதான் பண்ணுறேன்னு சார் அலசி ஆராய்ச்சி பண்ணிட்டேன் சார். என்னன்னா கெவின் சார் நீங்கள் கேளுங்க, 11 வயலின் ஃபர்ஸ்ட், 15 வயலின் ஃபர்ஸ்ட் வயலின்ஸ், செகண்ட் வயலின்ஸ் வந்து 11 பேர், வியாலாஸ் வந்து 9 பேர். இது வந்து ஆல்டோ கிளப். வயலின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வயலின்ஸ் செகண்ட் வயலின்ஸ் எழுதுறது வந்து ஜி கிளப், அதில் எழுதிடலாம். இது ஆல்டோ கிளப் வியாலாஸ்க்கு நோட்ஸ் எழுதணும். அதே மாதிரி செல்லோஸ் 8 செல்லோ, அதுக்கு பேஸ் கிளப்ல நோட்ஸ் எழுதணும். டபுள் பேஸ் எஃப் கிளப், அதுக்கு நோட்ஸ் எழுதணும். அது வர கீ ஃப்ளூட்டு 2, அப்புறம் பிக்கானோ ஃப்ளூட் 1, ஓபோ 1, அப்புறம் கார் ஆங்கிலோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் கிளாரினெட் 2, அது வந்து ட்ரிபிள் கிளப், அதாவது பேஸ் கிளாரினெட் 2, அதுக்கும் டெனர் கிளப். இது தவிர பசூன் 1, கான்ட்ரா பசூன் 1, ஆன்ஸ் ஃப்ரெஞ்ச் ஆன் 5, அப்புறம் ட்ரம்பெட் 3, ட்ரம்போன் 2, பேஸ் ட்ரம்போன் 1, டியூபா 1, பெர்குஷன் இந்த ட்ரம்மு இந்த இது டிம்பனி அவங்க ஒரு செட்டு, அது 3 பேர், அப்புறம் 6 ஆர்ப்பு. சார் இதுக்கு அத்தனையும் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நோட்ஸ் எழுதி கொடுக்கணும். அது தலைவர் எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி அப்ரூவ், அதுவும் த பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா, த ராயல் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. இந்த சிம்பனி பொறுத்த வரைக்கும் சார், சிம்பனினா என்ன, மூமெண்ட்ஸ் என்ன, எதுக்கு தியரி படிக்கணும்னு நீங்கள் இந்த ஃபோனில் எடுத்து கூகுளில் தட்டினீங்கன்னா கொட்டுறாங்க உணர்ந்து. முக்கியமான விஷயம் என்னென்னா சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் ஏன் வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அந்த வேலையன்ட்டு வரணும் கேட்கணும்னு உட்காந்துட்டு இருக்கேன்னா சார், கிட்டத்தட்ட 76ல் திரையில் ஆரம்பித்த பயணம். எவ்வளோ கதாசிரியர்கள், எத்தனையோ டைரக்டர்ஸ், எவ்வளோ சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க, எத்தனையோ சேலஞ்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இவருடைய இன்னோவேஷனை அவங்க எதிர்பாராத அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. சிம்பனியில் பேசிக் கான்செப்ட் பியாண்ட் கிராமர் என்னன்னாங்க, அந்த கம்போசர் தனக்குத்தானே ஒரு கேள்வி முதல்ல வச்சிடும் அவங்களுக்குள்ள. ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கேள்வியை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை, இட்ஸ் அ ப்ராப்ளம் ஒன்லி. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனு, அப்புறம் டெவலப்மெண்ட்டு, ரீகேபிச்சுலேஷன்லாம் வேறு. ஃபஸ்ட்டு ஹீ வில் த்ரோ எ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து கிராண்ட் ஃபினாலேயே முடிப்பாங்க. நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்சோ இல்லைன்னா ஒரு மினியேட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டான்ஸிங் மூமெண்ட்ஸ், இல்லை செகண்ட் மூமெண்ட்டில் நீங்கள் ஒரு சில்க் அண்ட் ஹேமர், இது வேற.
என்னுடைய கேள்வி என்னன்னா, இத்தனை 1000 படங்களை சேலஞ்சு பார்த்த இசைஞானி அவர்கள் தனக்குத்தானே என்ன கேள்வி வச்சிருக்காரு, என்ன ப்ராப்ளத்தை த்ரோ பண்றாரு, அதை எப்படி டீல் பண்ணி மியூசிக்கெல்லாம் எப்படி கொண்டு போறாரு அப்படிங்கிறத இந்த 2 செவிகளால அனுபவிச்சு அள்ளி குடிக்க காத்துட்டு இருக்கேன். அது வந்து எப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்லணும்னா இவர் சொல்றதுக்கு இவரோட இன்டர்பிரிட்டேஷன் அப்படி, சாரோடது அப்படி, என்னோடது எப்படி, உங்களது அப்படி அப்படி இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு மிஸ்நாமர் அப்படின்னா, தெரிஞ்ச பாட்டு ஒரு வாட்டியும் எத்தனை வாட்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு சாங்குக்கும். ஒரு வாட்டி வாசித்த கார்டு வந்து இன்னொரு வாட்டி கேட்குறப்ப வேற கேட்கும். இது இப்படி கேட்கறது இல்லை அப்படின்றவாங்க. எத்தனை வாட்டி நம்ம அந்த மாதிரி போட்டுருக்கோம், எவ்வளோ வாட்டி, 1000 வாட்டி. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு இன்ஃபோர் ஆர் சே அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் திஸ் வே இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ராஜா இஸ் த்ரோயிங் அப் அ ப்ராப்ளம் அண்ட் தென் கெட்டிங் அ சொல்யூஷன் ஃபார் இட்னு. இன்னொருத்தரோட இன்டர்பிரிட்டேஷன் இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அவருடைய எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து ஹீ சம்மரைசிங் இட் அண்ட் கிவிங் இட் ஆஸ் வாட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர். இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சிருக்காரு. அது ஒரு 50 பேர் இருந்து ஒரு 50 தாட் ப்ராசஸ் அங்கே ஓடிட்டு இருக்கும். இப்போ இந்த சிவனோட முன்னோட்டம், இன்னைக்கு காலைல 4 மணிக்கு நான் ஏந்துக்கிறேன் வீட்டில். ஏந்துட்டு சரி இவர் வேலியன் பண்ணியிருக்காரு, இந்த வேலியன்ட்டை வந்து இதான் ட்ரையல் பார்த்துருக்காரான்னு பார்த்தேன். இதுக்கு நான் சர்ச் எங்கே போய் நின்று ராஜாவை சர்ச் பண்ண போயிட்டு நான் எங்கே போய் நின்றுப்பேன், மாணிகாசர் போய் நின்னேன். ஏங்க சொல்கிறேன் பாருங்க, பொட்டில் வாழறவம் மந்திர் பொய்யர் தந்தரராரி தாரரா 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 தாரரி தார போறாரு. இல்லை அந்த மீனிங் நான் படிக்கிறேன். சினானிம்ஸ் சார் எனக்கு அஞ்சேன் பொய்யர்தம் மொய்யும் அஞ்சேன் கற்றைவார் சடையம்னால கண்ணுதல் பாதனி அந்த 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 மீனிங் படிக்கிறேன் நான். மாணிக்க லைன் பை லைன், இந்த லைன் பை லைனுக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு சார். ஆக்சுவலாக அந்த ஃபீல் போயிருக்காரு. நான் யோசிக்கிறேன், சரி இந்த இடத்துல என் ஃப்ளகலார்னு கொண்டு வந்தார் பார்க்குறேன். தாரீதார் ஒரு மாண்டில் ஆரம்பிச்சு எங்கே போய் நிற்கிறாரு தெரியுமா, கடைசியில் காப்பியில் வந்து நிற்கிறாரு சார். சார்கேசி வராரு சார், சம்மதமே ஜானர் அது. ஆனால் என்னென்னா அந்த வார்த்தை, அந்த 3ஆவது சரணம் மாணிகாசகர் பான லைனை அந்த அந்த இடம், ஐயோ நீ என்னை விட்டு போயிடாத, நான் இவ்வளோ மனுஷங்களை நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு மாணிகாசகர் சொல்கிறார் அந்த பாட்டில். எனக்கு பாம்பா போனால் கூட பயம் கிடையாது, இதை கூட எனக்கு பயம் கிடையாது, நான் டீல் பண்ணுவேன். ஆனால் மனுஷங்களோட இந்த குணத்தை பார்த்தா எனக்கு சார் அது ஒவ்வொரு லைனும் கீரவாணி வராரு, சாருகேசி வராரு, கடைசியில் சரண்டராரு. தாரரி தானி நானி நானா திரும்பி மானில் வந்து சிக்னேச்சர் சைன் பண்ணார். சார் இந்த மாதிரி வேலியன்ட் என்னையா 100 எனக்கு தெரிஞ்சு சார். இப்போ எழுதிக்கோங்க, மார்க் மை வேர்ட் சார், இன்னும் எனக்கு மறதி இல்லை. ஓகேயா, இப்போ 84, 82, 84 சரியாக தெரியாது, வாட் எவர் இட் இஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 சிம்பனி ஈஸியாக பண்ணுவார் சார். அசால்ட்டாக பண்ணுவார். இது வந்து 35 நிமிஷத்தில் எழுதியிருக்காரு சார். சார் ஒன்னே ஒன்று சொல்லுமா, நான் அவர் எழுதுகிற நோட்ஸை பார்த்து காப்பி பண்ணுறதுக்கே 2 நிமிஷம் ஆகும். உண்மையிலே தான். அதெல்லாம் வந்து சார் இப்போ கூட யாரோ என்னெல்லாமா பேசுகிறாங்க, ஆனால் மகா பாவம் அது. அவர் வந்து சொல்லவே கூடாது, பெரிய மகான் அவர், கடவுள், சத்தியமா இசை கடவுள்னா சரஸ்வதினா. 2 பாட்டு பண்ணிட்டு கால் மேலே கால் போட்டு அவரை துச்சமாக பேசுகிறாங்க சார். அதெல்லாம் தப்பு சார். ஒன்றுமே தெரியாது பேசுவியா? நான் கேட்குறேன், அதாவது 2 பாட்டு பண்ணிட்டு நீ யாரோனா நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் இன்னொன்று ஒரு சோகமான விஷயம் இருப்பாங்க. ஜீனியஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம்லாம் போச்சு. ஜீனியஸ்னா என்ன, லெஜெண்டுனா என்ன, இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஹே such a talented guy, hey such extremely talented. இங்கிலீஷில் இவ்வளோ வார்த்தை இருக்குங்க. நீ சடனாக அப்படியே எனக்கு நான் டு பி ஓப்பனிங்கை போட்டு உடைக்கிறாங்க. ரஜினிகாந்த் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குங்க. நான் என்ன சொல்கிறாங்க, அனிருத் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் சொல்லிட்டு போ. அனிருத்தை பார்த்தா எனக்கு அப்படியே இசைஞானியும் ரகுமானம் பார்த்த கலவை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு சார், கடந்து போகிறாரு சார். அவ்வளோ பெரிய பாவமான வார்த்தை சார் இது. ஸோ மோஸ்ட் சின்ஃபுல் வேர்டு சார். சரத் சார் சொல்லியிருக்காரு, சரத் எவ்வளோ பெரிய மகானியான சார், எல்லாருக்கும் தெரியும். ராஜா சாரை வந்து கடவுள் இருக்கிற அந்த சாங்டம் சாங்டரம், அதாவது அங்கே இருக்கிற அந்த உள்ளுக்கு அடுத்த படி, இந்த சாமிக்கு அடுத்த படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சார். சார் எனக்கு அது ஹியூமனால டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு சார். நான் சொல்ல சரஸ்வதி முதுகில் உட்காந்துருக்கான்னு சொன்னேன், அதுதான் அது. அவர் எவ்வளவு கேஷுவலாக பேசுவாருங்கிறதுக்கு நான் ப்ராக்டிக்கல் உதாரணம் சார். அவர் வீட்டில் உட்காந்துருக்கோம், இதே மாதிரி தாங்க.
இதே மாதிரி அடக்கமாக உட்காந்துருக்கேன், கீழே உட்கார விடல, ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். சொல்கிறாரு, நீ அவனுக்கு இது கிடைக்கும், திருப்பாவை திருமையான்னு திரும்பியா முதல் பாட்டை பாடியா. மார்கழி திங்கள் மதுரை ஆரம்பித்து நாராயணனை நமக்கே பறை தருவான் ஒரு புகழ படிந்தில் ரொம்ப கடைசி பாட்டை பாடியா. சிற்றஞ்சிறுகாலை ஒன்றுனை சேவித்து உன் பொற்றாமரை எடியை கூட்டும் பொருள்களை முதல் பாட்டில் என்னையா கேட்குறான் ஆண்டான். அறையினா செல்வம்ங்கிற அர்த்தம் சொல்கிறாங்க. அந்த பாட்டு பூரா இந்த மாதிரி நாராயணன் சொல்கிறான்னு ஒவ்வொரு வீடாக போய் எல்லாரையும் கூட்டு வந்து கடைசியில் இங்கே நிற்கிறேன். கடைசி பாட்டில் என்ன சொல்கிறாங்க, இற்றை பறைகான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தனோடு உற்றுவமே யாமெங்கு உமக்கே ஆட்சேபம் மற்ற நம் காமங்கள் மாற்றலாம். இது கொடுப்பான் அது கொடுப்பான்னு எல்லாரையும் கூட்டு வந்து அந்த அம்மா என்ன கேட்குது பாரியா, இந்த மாதிரி செல்வத்துக்கு அவங்ககிட்ட வந்து நிற்கிறேன், 7 பிறவி பிறந்தாலும் உங்கூடயே இருக்கணும், அந்த வார்த்தை கொடுன்னு அப்படியே காலில் விழுந்தானே. இவ்வளவு கேஷுவலா பேசுவாருங்க, சர்வ சத்தியமா சொல்றேன். அதுதான் அவருக்கு ராஜா சார் கிட்ட வந்து எதையும் வந்து அவர் தன்னை வீக்னஸ்ஸாவே அவர் வந்து தன்னை வீக்காகவே எங்கேயுமே எந்த ஜான்லையும் எந்த ஜோன்லையும் அவருக்கு ஏன்னா கத்துண்டார் சார், தெரிஞ்சுட்டார். என்னோட நண்பர் கவிஞர் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து திவ்யபிரபந்தம் வந்து பண்ணுறாரு, இந்த மீன் கேட்குறாரு. அப்போ இது எந்த அர்த்தத்தில் அவர் சொல்லிருக்காரு, திவ்யபிரபந்தம் பண்ணிருக்காரு. இப்போ அவர் பண்ணி ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதை வந்து அவர் கேட்டுருக்காரு. உடனே ஒரு சொல்கிறார், இல்லை சார் இது இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, திருமங்கையாளர் அப்படி கேட்குறாரு. அதாவது இன்டெப்த்து போகிறார், சும்மா மேம்போக்கா அப்படியே சொல்லிட்டு போகிற மாதிரி. சார் எனக்கு தெரிஞ்சு 1978 சார் எப்போ அன்னக்கிளி வந்ததோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 80s ராஜா சார் ஃபுல் ஃப்ளெட்ஜுங்க. சத்தியமாக கார்த்தால 6:30 மணிக்கு 6 மணி படியில் நோட்ஸ் இருக்கும் பக்காவா. அந்த மாதிரி ஒரு சாங் பார்த்து ரிஹர்சல் பார்த்துட்டு 8 மணிக்கு ஒரு பிரேக் விட்டுட்டு சாங் ஸ்டார்ட் பண்ணோம்னா 10:30 மணிக்கு முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியே சார் நாட் ஒன்லி எவ்வளோ படம் 1500+ படம் சார், அத்தனை ஒர்க் பண்ணிருக்காரு. ரீ ரெக்கார்டிங்லாம் சார் அந்த தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இங்கே ஒரு ஷிஃப்ட் அங்கே ஒரு ஷிஃப்ட்டு ஜி தேட்டரில் ஒரு ஷிஃப்ட்டு பிரசாத்தில் நடக்கும் சார். இது அத்தனை அவர் தான் சார் வந்து பண்ணுவார், மற்ற யாரும் பண்ண மாட்டாங்க சார். வருவார், கணக்கு நோட்ஸ் எழுதுவார், எல்லாத்தையும் பண்ணுவார், இவரே கண்டக்ட் பண்ணுவார், இவரே டேக் எடுப்பார், போயிடுவார். நேர்காணல் அதே சொன்னார். இப்போ மணி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்களா கெவின்? மாதிரி ஜிகே வெங்கடேஷ் சொன்னாராம், அவனுக்கு பாட்டு தான் ஏன் பண்ண தெரியும், ரீராடிங்லாம் பண்ண தெரியாது. அன்றைக்கி முடிவு பண்ண நம்ம அசிஸ்டண்ட்டே லைஃப்பில் வச்சுக்கூடாது, நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் என்னோடய போட்டோம். சன் நியூஸில் இப்போ நேர்காணல் சொல்லுதா இருப்பாங்க. நான் யோசிப்பேன், இந்த மனுஷன் எப்படா இவ்வளோ டிரே பண்ணிருக்காரு, இவ்வளோ சமாச்சாரம் மண்டல. நான் யோசிப்பேன், என்னடா இப்போ ஹார்ட் டிஸ்க்லாம் பேசுகிறீங்க, அவர் மண்டையே 80 ஹார்ட் டிஸ்க்குங்க உள்ள. பாலு சார் சொல்லியிருக்காரு எங்கள் ஷோவில் வந்து ராஜா சார்கிட்ட கேட்பாராம் ஒரு சில பாடல்கள்லாம். நாங்கள் அந்த ஷோவில் எல்லாமே ரேர் சாங்ஸ்லாம் போட்டோம். அப்போ போடுறப்போ ஒரு சாங்கில் வந்து கேட்டாராம் ராஜா சார்கிட்ட, இந்த மாதிரிலாம் போடுறியடா ராஜா, நீ இந்த நம்ம ஆளுங்கெல்லாம் வாசிப்பாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீ போடுறதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு. ஏய் உனக்கு தெரியாதுடா நம்ம ஆளுங்களை பற்றிலாம், அத்தனை மியூசிஷியனும் ஒன்று, அவங்களுக்கு தீனி நம்ம சரியாக போடலை, போடுற தீனி போட்டோம்னா அவங்க அற்புதமாக வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு he made them play அப்படின்னாரு பாலு சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் இஸ் ராஜா சார். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் he will never need a harmonium or a keyboard for composing. His harmonium and keyboard is here. Samuel sir, western songs la நீங்க being in western pianist, western songs la அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங்? இல்ல நிறைய பண்ணிருக்காரு. இந்த மார்கோ சாங் முன்னாடி கூட ஒரு சர்ச் ஹிம்மன் போட்டுருவாங்க. ஆமாமா. அது மாதிரி நீங்க அலைகள் ஓவியத்தை பாட்டி பாடி அது எப்படி கனெக்ட் பண்ணாருன்னே தெரியாது. பாதி வருஷம் எங்களுக்கு அந்த பாட்டே தெரியாது. ஏஞ்சல் ஃப்ரம் த ரெம்ஸ் ஆஃப் க்ளோரின்ட்டு மார்கோ முன்னாடி அவரை போட்ட பிறகு தான் நாங்கள் சர்ச்சில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுக்கே தெரியாது பாட்டு. ஏன்னா இதான் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்கு. அவர் எப்படி அது கேபிட்டலைஸ் பண்ணாரு இந்த 24 மணி நேரத்தில்? எங்கே போய் நான் கெவின் கிட்ட சொல்லியிருக்கேன், ப்ராப்ளி மயிலாப்பூர் நடந்து ஹேண்டில் பண்ணி சர்ச்சில் போய் கொயரை கேட்டிருக்கலாம். அவருக்கு ஒரு வாட்டி கேட்டால் போதும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் ஒரே வாட்டி கேட்டால் போதும், அப்படியே மண்டல அவர் சொன்ன மாதிரி அந்த சார் அந்த காதல் ஓவியத்தில் பார்த்தீங்கன்னாக்க சதமானம் பவதி சதா புருஷ சதேந்திரி அது வருது. அதுக்கப்புறம் வருதான பாருங்க, அது ஏன்னா ஒரு பெல்ல கூட அப்படியே மாத்திடுறாரு. இல்ல அந்த சர்ச் பெல் வந்து நீல தான் இருந்தது. கேட்டு பாருங்க அதை ரீகா ரீகா போயிட்டு அதே மாதிரி பண்ணிருப்பாரு இவரு குருநாதர் இருக்காரு பாருங்க. அன்பு படத்துல ராஜாவின் பார்வைக்கு முன்னாடி இந்த பெல் எதுக்குடா போடுறாங்கன்னு படத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா அந்த சிம்லால ஒரு இடத்துல டைம் சொல்றதுக்கு ஒரு பெல்லு போடுவாங்க. காட்சி எப்படி பண்ணிருக்காங்கன்னா ஒரு கேலக்சியில இவங்க போற மாதிரி, அப்புறம் ஒரு சரணத்துல டக்குன்னு பூமியில இறங்கி பார்க்ல பாடுறாங்க. எம்எஸ்சி கரெக்டா அந்த இடத்துல பெல்ல போட்டிருப்பாரு. சக்குன்னு திரும்ப
பெல்லு போட்டு இறங்கிட்டாங்க சிம்லால அப்படின்னு மியூசிக்லாம் சொல்றாரு. வெஸ்டர்ன் சாங்ஸ்ல நீங்க ரசிச்ச சார் பாருங்க. அவரு அந்த ஃபியூகு டொக்கேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் போற போக்கில் பாட்டில் வச்சுட்டு போயிருக்காருங்க. அசால்ட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா மஞ்சள் அந்த மஞ்சள் மாலையிட்ட பூவே அந்த பாட்டை எடுத்து பாருங்க. வானிலை தேனிலாம் பார்த்தீங்கன்னா டொக்கேட்டோவுக்கு நீங்கள் இவர் என்ன கொடுத்துருக்காரோ டி மேனரில் என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறாரோ பியானோவில் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கரிங்க்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் பூபாலம்ல மீசைக்கும் பூமகள் ஊர்வலம். இப்போ பல இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆனந்தராகமாக இருக்கட்டும், இந்த ஃபியூக் எலிமெண்ட்ஸை கொண்டு வந்துடுவார். கவுண்டர் பார்ட்டுங்கிறது அவரே சொல்லிட்டாரு, ஃபியூகுங்கிறது இமிட்டேட்டிவ் கவுண்டர் பார்ட். அதான் அந்த இமிட்டேட்டிவ் கவுண்டர் பார்ட்டை கொண்டு அப்படி வைக்கிறாரு. போகிற போட்டில் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து ஒரு தடவை கேட்போம், ரெண்டா துள்ளி உட்காரோம், ஓ இதை தான் கொடுத்துருக்கா அப்படின்னு. அப்படி பல பாட்டில் திரும்ப திரும்ப ஆச்சரியங்கள் சார். பூந்தளிராட பூந்தளிராடு அதுல ஒரு வெஸ்டர்ன் அதுல வந்து வானம் கீழே வந்தால் அது ஒரு எல்லா பிஜிஎம்மும் சரி அதுல வந்து அப்படி இருக்கும், கேப்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் அப்படியே வெஸ்டர்னோட அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிராஸ் செக்ஷன்லேருந்து வயலின்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண கம்ப்ளீட் ரிதம் செக்ஷன்லேருந்து அந்த சாங்கில் ஒரு டோட்டாலிட்டி கிடைக்கும் கம்ப்ளீட்டாக. அண்ட் புன்னகை மன்னனில் விஜய் மேனுவலே வச்சு பாட சொன்னார் சார். 1 2 3 4 now come into the blue gear, let's just stay alive till the we flew gay. I feel you feel we feel doesn't matter, when we feel all out things feel a fairer. Should we feel crazy lazy all at one ta 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 அப்படி பணியை பொறுத்து சம்மந்தம் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. சார் நான் ஊந்து வெஸ்டர்ன்ஸில் எனக்கு அதான் இவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி சொன்னார் மாதிரி எனக்கு அக்னி நட்சத்திரம் படம் வரும்போது 13 வயசு கரெக்டாக. நான் எங்கே ஊந்து தெரியுமா, ஒரு பாட்டை ரோஜா பூ ஆடி வந்தது அந்த சாங்கில் சார். அந்த சாங்கில் என்னன்னா எல்லாரும் பேஸ் கிட்டார் வந்து ஒரு லேயர் தான் கொடுப்பாங்க சார். அந்த பல்லவியில் 3 லேயர் பேஸ் கிட்டார் வரும், 3 லேயர் மூவிங் வரும் பேஸ் கிட்டார். 3 லேயர் பண்ணி இவர் நான் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு பெரிய பியூட்டினா பானி பரி கமா பாமா பானி பரி ஓப்பரா ஸ்டைல் வரும். தாரி ராரி தாரி ராரி ரித்தி தராரி தராரி தாரா தக்கிட்ட 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 சா ரீ கா மாப மக மகாசா பகாசா. இது ஒரு லேயர் போவோம். இது ஒரு இது ஒன்று 2/4 போயிட்டு இருக்கோம். டம் ஜம் டம் ஜம் டம் ஜம் இது ஒரு லேயர் சார். 3 நான் தான் யோசிக்கிறேன், கீபோர்டு 3 பிளேயர் இருந்து அப்போது அங்கே விஜய் மேலே சம் ஜம் டி மைனர் ஸ்கேல் அது சா டி மைனர் ஈ மைனர் ஐம் நாட் ஷியோர் இ மைனர் சார். இதை 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 பண்ணிட்டு இவங்க ஹார்மோனி சொன்னார்ல வெஸ்டர்னில் எங்கே கொண்டு வச்சார் பாருங்க. தேவதை போல ஒரு பெண் துகு 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 துதி தொகுதி தகுதி தகுதி ரி பாடி சார். சார் சிம்புரி இதில் எல்லாருமே சார் கார்டு இப்போ நான் கூட இப்போ நான் ஒரு கீபோர்டு கற்றுக்கன்னு வச்சுக்கலேன். மணி பாரதி சாங் கம்போஸ் பண்ண மணி ஃபர்ஸ்ட் பார் டி மேஜர் வச்சுக்கலாம், செகண்ட் பார் வந்து சி மேஜர் இருக்கலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நீரிமா அந்த நோட் போகும்போது நாங்கள் ஆனால் ராஜா ஒருத்தர் தான் ஒன்று புதுசாக சொல்லி கொடுத்தாரு. நீ நீரிமா போனால் சி மேஜர் போடணும் அவசியம் இல்லைப்பா, ஏ மைனர் போன ஒரு புது ரூட்டு காமிச்சிருங்க. வெஸ்டர்னில் வந்து ஏ மைனர் சார். அதே மாதிரி சார் யாருமே வந்து சேஃப் கேம் ஆடுவாங்க சார். ஒரு கம்போசர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெலடி வச்சுவேன், குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா மாக்கு எல்லாமே மேஜரில் போவாங்க அழகாக. எஃப் ஷார்ப் ஸ்கேல்னு வச்சுக்கோங்களேன், சேஃபாக பண்ணுவாங்க பி மேஜர் போனோம். ஆனால் இவர் தான் பண்ணார் வேர்ன்ட்டு நீ அதை கெஸ் பண்ணுறியா இந்த கார்டு நான் தர எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எஃப் ஷார்ப்பில் வந்து ஜி ஷார்ப் என்ன கொடுப்பார். ஒரு அஞ்சலி பாட்டில் இது இன்னொரு வெஸ்டர்ன் சாம்ராஜ்யம் சொல்கிறேன். அதில் வந்து எப்படின்னா டி மேஜர் ஸ்கேல் அம்மம்மா ஓப்பனிங்கில் டி மேல ஆரம்பிக்கும், அப்படியே மேஜரில் போயிட்டு சார் ஆகாயம் போயிட்டு நாங்கள் போயிட்டோம். அது நாங்கள் எல்லாம் வந்து இதில் போவோம், எஃப் ஷாப்ல போவோம். இவருண்டு எஃப் ஷாப் சவுண்ட். அதே மாதிரி பூவிழி வாசலில் கிளப் சாங் பாட்டு எங்கே பாட்டு எங்கே ராபாப்பா
அடே அப்பா அது மாதிரி சொல்லிட்டே போலாம். கிளாசிக்கல் கர்நாடிக் ஆட்களுக்கு வச்ச பயங்கரமான ஒரு பசில் என்னன்னாங்க, இந்த நத்திங் பட் வென்ல கம்போசர்ஸ் பிரீத்னு ஒரு பீஸ் கொடுக்குறாருங்க. அது இந்தோளத்தில் ஆரம்பித்து டோனல் ஷிஃப்ட் பண்ணி அங்கன்னு வரிசையாக கொண்டு போய் அம்சானந்தி அப்படின்னு ஒவ்வொரு ராகமாக மார்க்க இந்தோளம் அப்படியே போய் பழையபடி திரும்ப இந்த சிம்பனி என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த கான்செப்டை கிளாசிக்கல் ராகத்துக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த கம்போசர்ஸ் பிரீத்தில் காமிக்கிறாருங்க. நான் நினச்சிப்பேன் சங்கீத தேவதையே ராஜாட்ட உட்காந்தா, ராஜா என்ன காடை போட்டு என்ன நோட்டை பிடிச்சி அந்த ராகத்துக்கு நீ மாறுங்க, ஒரு நிமிஷம் எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு கேட்பான்னு நினச்சிப்பேன் நாளா. இந்த பாட்டு முடிஞ்சு அது தவிர தேர்ப்பிச்சாங்க காமகரிசனி மாகரிசனி தனி சனி கமகா அந்த உள்ள பிரீத்திக்கு வருவாங்க பாருங்க. அது ஒண்ணு சார் ஃபோக் சாங்ல வெஸ்டர்ன் கலந்து இருப்பார் சார். அதே மாதிரி அந்த சமயத்தில் வந்த பல படங்களில் 3 சரணம் இருந்துச்சுன்னா நல்லா கேட்டு பாருங்கள். அந்த பாட்டில் பூரா ஒரு சரணத்துக்கு அவர், அதாவது அவர் நான் எந்த ராகத்தில் அமைக்கலன்னு சொல்கிறாரு, ஆனால் அதில் ராகம் அழகாக தெரியும். அந்த ராகத்துக்கு கிளாசிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஒரு இன்டர்லோடு, ஃபோக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஒரு இன்டர்லோடு, வெஸ்டர்ன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஒரு இன்டர்லோடு அதே மாதிரி வராமல் வச்சுருப்பாருங்க. அதே மாதிரி இந்த 4 பேட்ச் காட் பேஸ் பாருங்க, சசி அண்ணா, சதானா, சந்தானா அண்ட் சாய்பாபா அண்ணா, இந்த பேட்ச் இதோட மெர்ஜ் ஆகி கரெக்டாக வரும் சார். அதே மாதிரி அவர் பண்ணும்போது சசி அண்ணாவும் சொல்லுவார், சதானாவும் சொல்லுவார். சதானா ரொம்ப ஃப்ரெண்டு, அடிக்கடி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிப்பேன். மணி வந்த உடனே வாசிக்க சொல்லுவார். மணி எல்லாத்தையும் விட ஒரு தலையாய விஷயம் சொல்கிறேன், நான் பண்ண மறந்துடும் சாரி. இந்த கர்நாடிக்கில் நீங்கள் கவுலன்னு ஒரு ராகம், அந்த ராகத்துக்கு ரிஷபத்திலே நம்ம வந்து சுத ரிஷபம் சதுஸ்ருதிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஏகஸ்ருதி ரிஷபம்னு ஒன்று இருக்குது, அதாவது சட்ஜத்துக்கு ரொம்ப நியர்பை. அப்படி ஸ்பெஷலி கேட்டகரைஸ் ரிஷபம் ஒன்று, அதை கரெக்டாக வைக்கிறாருங்க. அதில் வச்சு எல்லாத்தையும் நான் சொன்ன பாருங்க, ஒரு லைப்ரரியில் கர்நாடிக்னா என்ன அப்படின்னு இண்டெக்ஸ் இவர் கிரியேட் பண்ணி வச்சதில் அது முக்கியமான ஒரு பாட்டு. சரி சரி பமகமரிகமரி சரி கரெக்டாக அதை கிளாசிஃபை பண்ணிட்டு போடுறாருங்க அந்த பாட்டில். சாதாரணமாக நம்ம முத்துசாமி தீட்சிதர் பாணின்னு ஒன்று இருக்குது. இவர் தியாகையர் 2 சரணமும் ஒரே மாதிரி இருந்தால் கூட முத்துசாமி தீட்சிதர் அப்புறம் துரித காலத்தில் ஒரு சரணம் வைப்பார். அது மாதிரி அதில் சாதாரணமாக ஒரு சரணம் இல்லைங்களா, அடுத்து துரித காலத்தில் ஒரு சரணம் வேதம் நீ பார்த்தீங்கன்னா அண்டம் பகிரண்டம் முனையண்டும் வழிவந்தாள். அப்பா சமையல் சார், இந்த இசை மக்களோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நீங்க பாருங்க, அல்லது எப்படி ஒரு மருந்தாக அமைதுன்னு சூப்பர். சார் பூபாலம் என்ன ஸ்கேல் சார்? பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம் அப்படி சாப்பிடுங்க. ஏங்க ஏதோ பண்ணுது ஹார்ட்லிங்க, ஏதோ பண்ணுது ஹார்ட்ல சம் போர்ஷன்ல அவர் ஏதோ பண்றாரு. நான் அது பண்ண ரிசர்ச் என்னன்னா, ஏன் இன்ன வரைக்கும் நம்ம டுடே ஆஸ் ஆஃப் நவ் அவரை பத்தி பேசுறோம்னா, அவருக்கே தெரியாம டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. அவரு 2025 என்ன வரணும், 2040 இது என்னவா இருக்கணும், 5 சார் சொன்னா 5 நிமிஷம் ஒரு இது சொல்லிட்டு போயிடுறாங்க. சிம்பிளா அவருக்கு ஃப்ரீடம், அவர் என்ன வேணா பண்ணலாம். பட் இங்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள, இந்த 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க டிராவல் பண்றாங்களோ இல்லையோ, அவர் எங்கெங்கயோ டிராவல் பண்ணிடுறாரு. ஆமாம், அப்படி ஒரு டைம் டிராவல் பண்ணதுதான் அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா. அந்த பாட்டு ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா அவன் சின்ன வயசு ஞாபகத்துக்கு ஒரு ப்ரீலோட பாரு, பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி அவன் பிரசன்ட் கண்டிஷன் எப்படி சோகமா இருக்கு. அப்புறம் ஒரு இதுல யூனிவேக்ஸ்ல ஒரு டோன் போயிட்டு அப்புறம் சார் இப்போ அதான் சார் பண்ணிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி தான் பண்ணிருக்கேன். ராஜா சார் வயலின் செக்ஷன் கூட விட்டேன், வியாலாஸ் என்னென்ன பண்ணிருக்காரு இப்போ அதான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிஎச்டி வாங்கி தான் நினைக்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மெடிசின் அவ்வளவு கிடையாது சார்.
அப்போ இது மாதிரி சிம்பனி மியூசிக்ஸ் தான் வயலனோ ஏதோ ஒன்று பேசும்போது ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு வியாதி போயிடுமா. நம்ம சீக்வன்ஸாக அது பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லேடிக்கு வந்து லங் சர்ஜரி பண்ணோம். சரி, நார்மலாக லங் சர்ஜரி எந்த சர்ஜன்ஸும் வந்து அனஸ்டிஷன் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. பட் அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு ஹிந்துவில் நான் படித்தது ஆர்டிக்கல சர்ஜரி பண்ணும்போது ராஜாவோட ஒரு பர்டிகுலர் பாட்டு தான் எனக்கு ப்ளே பண்ணும். ஏன்னா இந்த ரேஞ்ச் இருந்தால் தான் லங் ஓப்பன் ஆகுமா. நம்ம ஏதோ மியூசிக் தெரியும் நான் ஏமா சுற்றின்னு இருக்கேன். அந்த பாட்டுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பாட்டை பாடும் போது லங் நல்லா இருந்தால் தான் அந்த பாட்டை ஃபுல்லாக பாட முடியும். ஸோ சர்ஜரி ஆகும்போது அந்த பாட்டை போட்டு சர்ஜரி பண்ணி நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி ராஜா வீட்டில் பார்த்துருக்காங்க. அது ஒரு ஹிந்து ஆர்டிக்கலில் போட்டுருக்காங்க. திஸ் இஸ் பியாண்ட் மெடிக்கல் சயின்ஸஸ். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஒன்றுமே முடியல சார், ஹேங் ஓவர் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு அனுப்பிவிடு MP3 பிளேயரில், இதுதான் அவங்க மெடிசன். ஒரு ஜஸ்ட் வுட் லைக் டு ஆட் டு வாட் யூ செட். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு சிந்தாதிரிப்பேட் மார்க்கெட்டில் கோவில் கச்சேரி நான் என்னோட ஷோ போயிருக்கேன். எங்கள் அப்பா பின்னாடி என் கூட ஸ்கூட்டரில் எனக்கு ஹை ஃபீவர் அப்போ ஆட் அ பஜாஜ் கப். இட் வாஸ் 103 or 104. பட் ஐ ஹேட் டு கோ பிகாஸ் போட்டாச்சு, பேர் போட்டாச்சு, எல்லாம் முன்னாடி சாயங்காலம் கச்சேரி நைட் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது. சரின்ட்டு கூட்டின்னு போயிட்டு எங்கள் அப்பா எங்களோட ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணிட்டு வராரு. போகிறேன், உட்காடுறேன், என்னால் கை ஆடுறது இது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சாங்கு டைட்டில்லேருந்து போட்டு ஆரம்பித்து திரும்பி வீட்டுக்கு வரேன் சார். ஃபீவர் ஒரு டெம்பரேச்சர் 99 அவ்வளோதான். நம்பினா நம்பாட்டா போங்க. I just took a leaf out of your book. சார் இன்னொரு விஷயம், அந்த காலத்தில் நம்ம தேன் கிண்ணம் கேட்கும்போது ஜஸ்ட் 4 to 5 மட்டும் தான் கேட்போம். ஆனால் இப்போ நம்ம வெளியூர் போனாக்க ஆரம்பத்துல இந்த தாமரம் தாண்டக்கூடாது தலைவர் பாட்டு போட்டா சார் கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட் வரும் சார் அந்த பாட்டு. அப்போ வாழ்க்கை சார் நான் ஒவ்வொரு பாட்டை கேட்டுருக்கேன். சார் என்ன சொல்லி பாடுவதை பண்ணியிருக்காரு பாருங்க சாங்குக்கு. சார் தேர்ட் பிஜிஎம் அப்படியே மண்டை காஞ்சி போச்சு. 10 வடி போடுறாங்க சார். இதெல்லாம் வந்து அந்த பேலன்ஸுக்கு அப்புறம் அந்த மியூசிக் என்ன வருதுன்றது இங்கே இருக்குது சார். கண்டிப்பாக இந்த மூளை ஃபுல்லாக இருக்குது சார் அவருக்கு. இதெல்லாம் வந்து பியாண்ட் த ஹியூமன் கேனாட் டூ சார். திஸ் ஆர் ஆல் காட்ஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதலை, முருகன் தான் எழுதுனதுன்னு. அந்த மாதிரி தான் ராஜா சாரோட யூ கேனாட் ஜஸ்ட் டெல் திரை இசை பாடம் அப்படியே கடந்து வந்துட்டார் நம்ம பண்ணவே முடியாது. பொதுவாக நான் என்னோட வீடியோக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அனைத்து விதமான நாம் கேட்டறிந்த அனைத்து விதமான இசை வடிவங்களும் எந்த ஒரு மையத்திலேருந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் இதுதான் இசை, எல்லாம் பொதுவான இசைங்கிற ஒன்று தான் அப்படின்னு சரி விகித கலவையோட ஸ்பான்டேனியஸாக வந்து விழுகுதோ, அவருடைய அந்த 20 வருஷ காலத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய கம்போசிஷன்ஸ் எல்லாம் அந்த மையம் பிரபஞ்ச இசை மையமாக தான் இருக்க முடியும். கரெக்ட். இப்போ சிறப்பு செக்மெண்ட், நேயர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட். ஒரு சாங்கை டீகோட் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே அன்ஸ்கிரிப்டட் தான். நிஜமாவே சொல்லணும்னா அவங்க எதேர்ச்சியாக இவர் ஒரு சொல்கிறாரு, அவர் ஒன்று வாசிக்கிறாரு, எனக்குமே புரியாமல் தான் இருந்தது. ஓகே, இப்போ ஒரு சாங் வந்து டீகோட் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு மக்களுக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ சார் இந்த டீகோடிங் ஸ்பெஷல் தெரியுமா, நீங்கள் இந்த டாபிக் ஃபஸ்ட்டு வச்சிங்களே, கிளாசிக்கல், வெஸ்டர்ன், சிம்பனி, இது 3 கலந்து தான் இந்த சாங் ஆக்சுவலாக. எஸ் சீரியஸா சார். நீங்கள் இப்போ இது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, அவர் டெஸ்லா சார் சொல்லுவார், இது எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து எப்படி அவர் கொண்டு போனார், எப்படி வெஸ்டர்னில் வந்து பாக் எப்படி அவர் உள்ளே கொண்டு வர்றாரு, இதில் அந்த பாட்டில் பார்ப்பீங்க பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஒலியா என்ன சத்தம் இந்த நேரம் ரதேன் ஒலியா. இந்த பொதுவாக அவருக்கு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க, ஒரு தற்கொலை பண்ணிக்க போகிறாங்கிற சுச்சுவேஷனுங்க. இப்படி 2 பேர் போகும்போது யாருமே இல்லை. சத்தம் வந்துச்சுன்னா என்னடா சத்தம் அங்கன்னா கேட்பாங்க, பயந்துட்டேப்பா என்னப்பா சத்தம் அப்படின்னு கேட்பாங்க. என்னமோ சத்தம் கேட்குதே பாரியா அப்படிங்கிற மாதிரி டியூனுங்க. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியா. உயிரின் ஒலி நம்ம கூட கேட்டதில்லை, அவர் கேட்டிருக்காரு. இல்லைன்னா இப்படி டியூன் பண்ண முடியாது. பண்ணிட்டு ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போதும், அதாவது ஒரு சிந்து பைரவி பேஸில் எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ராடினரி டியூன். அதை எடுத்துக்கிட்டு ஆர்கெஸ்ட்ரேஷன் ட்ராவல் பண்ணும்போது சாக போகிறாங்க அப்படிங்கிறது சுச்சுவேஷனுங்க. அதை வலுவில் கொண்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை திணிக்காமல் அந்த மெலடியை அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல இந்த ட்ரம்பட் வைக்கிறாரு பாருங்க. அந்த ட்ரம்பட் எக்ஸாக்ட்லி மிலிட்ரியிலலாம் இப்போ செத்தாங்க அவங்களுக்கு ஹானர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பீஸ் வாசிப்பாங்களோ, ஜஸ்ட் டிபிக்கல் டு தட். ஆனால் இப்படி மியூசிக்கலில் அந்த சிச்சுவேஷனை பிக்சரைஸ் கூட பண்ணுறதுக்கு முன்னாடி
டைரக்டர் கிட்ட ஒருத்தர் சைனை போட்டு இதானே நீங்க கேட்டது அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணி வச்சிருக்காரு சார். சார் இதில் ரொம்ப இந்த பல்லவியே வந்து பார்த்தீங்கன்னா பதம பகரிசா சசரி நினிசா ரிமரி கக கக பக ரி 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 மரி கக பக கப ஃபுல் காம்ஸ்டர் சிந்து ஜூஸியாக கொடுத்தாரு கையில். இதில் எப்படின்னா ரிமரி 2 கார்டு இதில் பண்ணலாம். ரிமதான ஒரு கார்டு ஒன்று பண்ணலாம் டிமினர் ஸ்கேலில். ரிமதா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வழக்கம் போல் அந்த டிமினோட இன்வெர்ஷன் போவார் எஃப்ல அதை போகலாம். இதில் இவர் வந்து என்னென்னா வேறு வேறு மூடு இந்த 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 ராகத்தை இப்போ டெஸ்லா சொன்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படா சிந்துபெருவி வந்து கொடுக்க முடியும், எப்படி அந்த ஒரு மேக்கிங்கே உள்ளே போக முடியுன்றதுக்கு வந்து அவர் காமிச்ச அந்த பிரயோகம் தான் பல்லவி பிரிவு. சரணம் அப்படியே சார் சாதமகா தாமகரி மாரி நித சதமக தமகரி மகரி மாரி நித. சார் இதுவே ஒரு எக்ஸசைஸ் ஆக்சுவலாக. இதில் பேக்கை காமிச்சார் அவர். அதில் பேக் வந்து ஒரு ஏமைனில் ஒரு சிம்ஃபனி பண்ணியிருப்பார் பேக்கில் சார். அதில் ச ச ச ச ச ச ரி த மா த ரி நீ ப க மா ரானோ அந்த சிக்னேச்சர். இவர் அந்த பாக்குதை அவர் பாக்கு இன்ஸ்பயர் பண்ணாரா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பாக்கை காமிச்சதும் மோசாரை காமிச்சதும் பீத்தோரை காமிச்சதும் ராஜா சார் தான். எனக்கு ராஜா சாருக்கு அப்புறம் தான் 3 பேரே தெரியும் தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே. ஆமா. இப்போ இந்த என்ன சத்தம் பார்த்து நான் யோசிக்கிறேன், என்னடா அவரு பாக்ல இருந்து இப்படி பாக் பார்க்குறா ஏமினர் அலிகிரேட்டோவில் இதை பண்ணியிருக்காரு சார். அவர் ஏமினரில் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேக் ஒண்டி தான் வந்து இந்த நம்ம கிளாசிக்கலில் சொல்லுவோம் சின்ன ரிஷபத்தை யூஸ் பண்ணது பாக் தான் ஜாஸ்தி. ஏன்னா மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோசார்ட்டும் சரி பீத்தோவனும் சரி, பீத்தோவன் வந்து ஃபுல்லாக மேஜரில் போனார், ஏ மேஜரில் போனார், ஜி மேஜர் போனார், இ ஃப்ளாட் மேஜரில் போனார். ஆனால் பாக் வந்து நிறைய மைனர் ஸ்கேல் போனார். இந்த மாதிரி சா ஜம் 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 ஒரு சிக்னல் வரும் பாக்கோட. இதில் என்னென்ன எனக்கு வந்து இவர் எப்படி அதை உள்வாங்கி இதை பண்ணார் இந்த பாட்டில். சார் அசாத்தியமான பிரயோகம் சார் சிந்து பிரிவில். தரீரி இது பாருங்க, மணியோசை கேட்டு எழுந்து இங்கேருந்து அப்படியே ஃபெதர்ஸ் விடுறாரு அப்படியே. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாஜி, இப்போ பெக்குலராக 2 சிச்சுவேஷன் சொன்னேன். அதாவது இப்போ இந்த மாதிரி காதலி போகிறோம், இன்னமும் பயங்கரமாக நடக்க போகுது, பின்னாடி இயற்கை பாடும் பாட்டு. இந்த பாட்டு அப்படிதான் இயற்கை பாடுது. யாரா நீங்கள் காட்டுக்குள்ளே அலையிறாங்க, எங்கடா போகிறாங்கன்னு கேட்குது. இது இப்படி போடுற டியூனுங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று போடுறாருங்க வந்த புதுசில். அதாவது ஒரு பொண்ணு கெட்டு போகுதுங்க ஒரு இயற்கையான சூழ்நிலையில், நீர்வீழ்ச்சியில். அதுக்கு இயற்கை வந்து கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி பிஜிஎம்மும் பாட்டு. அதை வந்து உச்சகட்டத்துக்கு கண்ணதாசன் எடுத்துகிட்டு போகிறாரு. இளமையெனும் பூங்காற்று பாடியதுவோ இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீணை ஒரே ராகம். வெடிச்சிட்டு கிளம்புதுங்க. அந்த நீர்வீழ்ச்சி கொட்டுறத வயலின்ல காமிக்கிறாரு. தக 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 அங்கதான் கீரவாணியும் வருவார். அவரு அது வரைக்கும் நீங்க சாப்பிடான்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அந்த அந்த இன்டர்னோட பூரா கேளுங்க சார். நல்லா அந்த இயற்கை கண்ணீர் விடுறது தெரியுங்க. ஐயோ சின்ன பொண்ணு அப்பாவி பொண்ணு இப்படி போயிட்டு போற போக கொண்டு போறாருங்க சார். அதுல ஒரு சிங்கு பேசி சார்
சார் வருணப்பிரியா எவ்வளோ அசால்ட்டாக பண்ணுவதுமா அதில் நான் அப்போதான் பண்ணிட்டேன் சார். வருணப்பிரியால வனுக்குயிலே நீதிபதியில் படிப்பாரு பாருங்க உனை நான் மறப்பது கடினம் வனுக்குயிலே குயில் தரும் பாலசால கேட்டேன் இந்த ராகம் தெரியுமா சார் உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, நான் ரெட்ல மார்க் நீடா போறேன், நீ தான் ஒவ்வொன்றா சொல்றேன் எனக்கு. எனக்கு அப்ப என்ன பாடுறேன்னு சத்தியமா நான் வந்து ஸ்பஷ்டமா ரசிகரஞ்சனியில பண்ணிட்டு அதெல்லாம் நான் எனக்கு ராகத்துல பண்ணேங்கிறாருங்க அவர் அசால்ட்டா. முதே தமிழே அழகிய மொழியே. சூரியன் வந்து உட்காருவாரு சார். அந்த ராகம் பண்ணீங்கன்னா சூரியன் will sit in front of him. அதனால தான் நான் யோசிச்சேன், காசியோட மூடு எனக்கு தெரியும் சார். இந்த காசி மூடு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதில் கொண்டு இருந்தால் வந்து வச்சுட்டு அதில் மூடு நம்மளை ரெடி பண்ணுறாரு. ஓம் சிவசங்கர ஹர சிவசங்கர ஹர ஹர ஓம் நம ஓம். சார் அப்படியே காசி விஷயம் அவங்க முன்னாடியே இருப்பார். இந்த 8 பார்ல காசி கோயில் அப்படியே உங்களுக்கு தெரியும் முன்னாடி. நீங்கள் கண்ண முடியும்னா காலபைரவர் அப்படியே இப்படி தெரிவார். அப்படியே தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயஜ சுத்திரம் இந்து சேகரம் கிருபாவம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகா புராதிநாத கால பைரவம் பஜே. இதிலும் இங்கு இருப்பானவன் யார் சொன்னாரே அந்த ஆகிறத கம்பீரம். லாஸ்ட் இந்த பாரதியில காந்தியை போய் மீட் பண்ணுவார். காந்தி இதெல்லாம் நான் நீ 3 மணிக்கு பார்த்தேன், காலைல 3 மணிக்கு 8 பார் வயலின்ல 8 பார் தான் கேப். அந்த ஒரு 14 செகண்ட் இருக்கு. பா பாமகாரிசா நீதாப்பா ஜலார்ணவத்தில் பண்ணியிருப்பார். எவனும் தொடவே மாட்டான் அந்த ராகத்தை. 37வது மேல கட்டா கண்டஜாப்புல பா பாமகாரிசா நீதாப்பா தபமா பதபமகாரிசா நீதாப்பா. காந்தி உங்களை நான் வாழ்த்தின்னு பாரதி அந்த கமாண்டிங்ல ஒரு வெப்பார் பாருங்க. அந்த ரீகார்டிங் ஸ்கிரீனை கேட்டு ஞானசேகரன் கேட்டுருப்பாரு. அதை சார் அதுதான் சார் MKS இருக்காரு மாம்பழம் சிவா அவரு நாசருதான் சொல்றாரு அடிக்கடி ஐயாவுக்கு வாட்சுவாரு. ஏதோ ஒரு படத்துக்கு வந்து டைட்டில் மியூசிக் என்னமோ வாசிட்டு இருக்காரு அவரு. இந்த மாதிரி நாசரத்துக்கு முதல்ல அவர் சுதந்திரம் கொடுத்துருவாராம், நீங்க வாசிங்க ஒரு ராகத்துல அப்படின்னு. இவர் வாசிக்கிறாரா உள்ளேருந்து அவர் டக் டக்குன்னு அப்படின்னாராம். அதாவது அந்த கோயில் சிவன் கோயில் இல்ல பெருமாள் கிருஷ்ண கோயில் அவர் ராமபிரியா ராகத்துக்கு மாத்தி வாசிச்சோம்னா அப்படிங்கிறாராம். சண்முகப்பிரியால வாசிச்சிருந்தாரு அது வரைக்கும். என்ன ஒரு ஜீனியஸ், ட்ரூ ஜீனியஸ். இது பேசினா வந்து நேரம் பத்தாது, அவ்வளவு நேரம் பேசக்கூடிய ஒரு உண்மையா சொல்லணும்னா ஒரு இசை கடல்னா ராஜா சார் தான். இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்றமும் போற்றக்கூடிய பெருமிதப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்தியனாக இமாலய உயரத்தை தொட்டிருக்கிறார் நம்முடைய இசைஞானி அவர்கள். அவருக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தான் நாங்கள் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு லிவிங் லெஜண்ட். அவர் வாழக்கூடிய இந்த காலத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள். நான் ஒரு சின்ன பையன், நான் அழைச்சதை கேட்டு எனக்காக வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் பார்த்து இந்த நிகழ்ச்சியை ரசித்த உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா தொடரும் அப்படிங்கிறத நான் உறுதி செய்கிறேன். ஏன்னா என்னாலேயே இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்கிறதுக்கு முடியலன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இருந்தால் இதை விட பிரம்மாண்டமா மக்கள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இதோடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.